கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த மருமகள். வியாபாரத்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மாமியாருக்கு ஷாக். வீட்டில் தனியாக இருந்த ஆசிரியையின் கழுத்தை அறுத்து துடிதுடிக்க கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? காலங்காத்தாலேயே வியாபாரத்துக்கு போன மாமியார் மதியம் 1 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. விடிய காலையிலேயே கடைக்கு போயிட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தவங்க வாசல்ல காலடி எடுத்து வச்சதுமே சோனின்னு மருமகளோட பேரை சொல்லிக்கிட்டே தான் உள்ள போயிருக்காங்க. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைன்னு கத்தி சவுண்டு விட்டோம். சோனி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னடா சத்தத்தையே காணோம், எங்க போயிட்டான்னு தேடின மாமியார் நேரா கிச்சனுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கழுத்தறுக்கப்பட்ட நிலையில மருமகள் சோனி இறந்து கிடந்ததை பார்த்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிருச்சு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கொடூரமா கிடந்த சோனியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மதர்பாரி கிராமத்தில் இருக்கிற அந்த வீட்டுல சோனி தன்னோட கணவர் உமாசங்கர், மாமனார், மாமியார் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாமனாரும் மாமியாரும் காலங்காத்தாலேயே வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுல கணவனும் மனைவியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸோட சந்தேக பார்வை கணவன் உமாசங்கர் பக்கம் திரும்பிச்சு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில கணவன் தான் சோனி கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழவே விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ உமாசங்கர் வீட்ல இல்ல. ஏற்கனவே அவர் மேல போலீஸுக்கு டவுட் இருந்த நிலையில உமாசங்கர் காணாம போனது அவர் மேல இருந்த சந்தேகம் அதிகமாகி இருக்கு. அடுத்தது அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் சோனிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. பாஜக நிர்வாகியா இருக்கிற உமாசங்கர் அடிக்கடி கட்சி சம்பந்தமா வெளியூருக்கு போயிருவாரா. வெளியூர் போயிட்டு வந்ததுமே நான் வெளியூர் போற நேரம் நீ வேற யார்கிட்டயோ பேசி பழகிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவாரா. அதே கிராமத்துல உள்ள தனியார் பள்ளியில டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சோனி ஸ்கூல்ல இருந்து எப்பயாவது லேட்டா வந்தாலும் சரமாரியா தாக்கி சித்திரவதை பண்ணி இருக்கான். கடந்த சில மாசமாவே சோனிக்கும் உமாசங்கருக்கும் இடையில தகராறு நடந்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள அடிச்சு உதச்சி கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதனால கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி கூட சோனி கோயிச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் உமாசங்கரோட பெற்றோர் தான் மருமகளை சமாதானப்படுத்தி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படியே சண்டையும் சச்சரவுமா போய்கிட்டு இருந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு காலையிலையும் மனைவி சோனியோட நடத்தையில சந்தேகப்பட்டு உமாசங்கர் சண்டை போட்டிருக்காரு. அப்போ சோனி ஒன்னு சொல்ல, உமாசங்கர் ஒன்னு சொல்லன்னு 2 பேருக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு ஆவேசமடைஞ்ச உமாசங்கர் வீட்ல இருந்த கத்தியை எடுத்து மனைவியோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையில கணவன் உமாசங்கர் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகத்தால ஒரு குடும்பமே சிதஞ்சி சின்னா பின்னமாகிருச்சு.